தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரின் தேசிய இனப்பிரச்சினைக்கு 13வது திருத்தம் தீர்வாக அமையாது, இடித்துரைத்த சுமந்திரன். தமிழர் பகுதியில் மக்கள் காணிகளை ஆக்கிரமிக்க திட்டம், கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் நகர்வு. கனடா மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. ஏமனில் விபத்துக்குள்ளான அகதிகள் படகு, 49 பேர் பரிதாபகரமாக பலி. தொடர்வென விரிவான செய்திகள். தமிழரின் தேசிய இனப்பிரச்சினைக்கு 13வது திருத்தம் தீர்வாக அமையாதென்பதை தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க ஏற்றுக்கொண்டுள்ளதாக தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் பிரதிநிதிகளுக்கும் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினருக்கும் இடையில் யாழில் இடம்பெற்ற விசேட சந்திப்பின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் இவ்வாறு தெரிவித்தார். அவர் இதுகுறித்து மேலும் தெரிவிக்கையில், மாகாண சபை முறைமை முழு அளவில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை 2019 அதிபர் தேர்தல் விஞ்ஞாபனத்திலேயே நாங்கள் இடம்பெற செய்துள்ளதாக தேசிய மக்கள் சக்தியினர் சுட்டிக்காட்டினர். தமிழரின் தேசிய இனப்பிரச்சினைக்கு 13வது திருத்தம் தீர்வாகாது என்றும் தமிழர் தரப்பு கூறுவதைப் போலவே அது தீர்வு அல்ல என்பதை தாங்களும் ஏற்றுக்கொள்வதாக தேசிய மக்கள் சக்தியினர் தெரிவித்ததுடன், தேசிய இனப்பிரச்சினைக்கு தீர்வு புதிய அரசமைப்பு மூலமே எட்டப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அதுவரையில் மாகாண சபை முறைமை நீடிக்க வேண்டும், தாமதிக்காமல் மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், 13வது திருத்தம் மூலம் அரசமைப்புக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து ஏற்பாடுகளும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். புதிய அரசமைப்பு உருவாக்கத்தில் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வு எந்த வகையில் அமைய வேண்டும், அதை அணுகுவதற்கான படிமுறைகள் பாதைகள் குறித்தெல்லாம் நாங்கள் இருந்து வரையறை செய்து முடிவுகளை எட்டி திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும். அந்த படிமுறைக்கு அமைய புதிய அரசமைப்பு உருவாக்கத்தையும் அதன் மூலம் தேசிய இனப்பிரச்சினைக்கான தீர்வையும் நாம் எட்ட வேண்டும் என்ற கருத்து நிலைப்பாட்டை அவர்கள் முன்வைத்தனர். அவற்றை உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் பகிரங்க அறிவிப்புகளிலும் வெளிப்படுத்துங்கள். நாம் பரிசீலித்து உரிய முடிவை எடுப்போம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம் என தெரிவித்துள்ளார். வவுனியா கதிர்வேலர் பூவரசங்குளத்தில் காணிகளை அளவீடு செய்வதற்காக வருகை தந்த வனவன திணைக்களத்தினர் பொதுமக்களின் எதிர்ப்பினை அடுத்து திரும்பி சென்ற சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் வனவள திணைக்களத்திற்குரிய காணிகள் இருப்பதாக தெரிவித்து அந்த திணைக்களத்தின் அதிகாரிகள் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள நேற்று வருகை தந்திருந்த நிலையிலேயே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. கதிர்வேலர் பூவரசங்குளத்திலிருந்து 1997 ஆண்டு யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் 2011 ஆண்டு குறித்த பகுதியில் மீள குடியிருந்தனர். அவர்கள் வசித்த பிரதேசம் அனைத்தும் பற்றி காடுகளாக மாறியுள்ள நிலையில் தற்போது அவர்கள் குறித்த பகுதியை துப்புரவு செய்து விவசாய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் வனவன திணைக்களத்திற்குரிய காணிகள் இருப்பதாக தெரிவித்து வனவள திணைக்களத்தினர் அளவீட்டு பணிகளை மேற்கொள்ள குறித்த கிராமத்திற்கு வருகை தந்திருந்தனர். பொதுமக்களுடைய வயல் நிலங்கள் மற்றும் தோட்டம் செய்கின்ற பகுதிகளையும் வனவளத்திற்கு உரியதாக அடையாளப்படுத்தி இருந்தமையினால் அவர்களை குறித்த பகுதியில் அளவீடு செய்ய விடாது பொதுமக்கள் அவர்களோடு முரண்பட்டனர். தமது கிராமத்திற்குரிய கிராம சேவையாளரை அழைத்து வருமாறும் அதன் பின்னரே அளவீட்டு பணியை மேற்கொள்ள அனுமதிப்போம் என்றும் தாம் விவசாயம் செய்யும் பகுதியை அளவீடு செய்ய அனுமதிக்க முடியாதெனவும் அவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அங்கு வருகை தந்திருந்த வனவள திணைக்களத்தினர் தாம் செய்மதி ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்களை சரிபார்ப்பதற்காகவே வந்திருப்பதாக தெரிவித்தனர். இந்த சர்ச்சையை அடுத்து வனவள திணைக்களத்தினர் குறித்த பகுதியிலிருந்து சென்றதோடு அங்கிருந்த பொதுமக்களும் கலைந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய கோடை காலத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் கனேடியர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் பயண எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சில ஐரோப்பிய நாடுகளில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் காணப்படுவதால் மிகவும் விழிப்பாக இருக்குமாறு கனேடிய மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். ஐரோப்பாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல் உள்ளது. பல ஐரோப்பிய நகரங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதலை நடத்தியுள்ளனர் என்று கனேடிய அரசாங்கம் தனது பயண ஆலோசனையில் தெரிவித்துள்ளது. பிரான்சில் கடந்த சில ஆண்டுகளாக பல சந்தர்ப்பவாத மற்றும்
திட்டமிடப்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன. இவை பல மரணங்கள் மற்றும் காயங்களை விளைவித்துள்ளன. மேலும் தாக்குதல்கள் சாத்தியமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொது இடங்களில் இருக்கும்போது உங்கள் சுற்றுப்புறங்களை பற்றி எப்போதும் விழிப்புடன் இருங்கள் என்று கனேடிய பயண ஆலோசனை தெரிவித்துள்ளது. பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களின் போது குறிப்பாக எச்சரிக்கையாக இருங்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோமாலியா மற்றும் எதியோப்பியாவை சேர்ந்த அகதிகளுடன் பயணித்த படகொன்று ஏமன் அருகே கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளாகியதில் இதுவரை சுமார் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐக்கிய நாடுகள் குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த படகில் பயணித்த மேலும் 140 பேர் காணாமல் போயுள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, சோமாலியாவின் வடக்கு கடற்கரையில் இருந்து சுமார் 260 சோமாலியர்கள் மற்றும் எதியோப்பியர்களை ஏற்றிக்கொண்டு ஏமன் வளைகுடா வழியாக படகு ஒன்று பயணித்தது. 320 கிலோமீட்டர் பயணித்த நிலையில் அந்த படகு ஏமனின் தெற்கு கடற்கரையில் நேற்று முன்தினம் மூழ்கியது. இதில் சுமார் 49 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் இந்த படகில் பயணித்த 140 பேரை காணவில்லை. அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. படகில் பயணித்தவர்கள் இதுவரை 71 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இறந்தவர்களில் 3க்கும் மேற்பட்டவர்கள் பெண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புலம்பெயர்வோர் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு விரைவாக தீர்வு காண்பதற்கான மற்றுமொரு நினைவூட்டலாக இந்த விபத்து அமைந்துள்ளதாக ஐக்கிய நாடுகளின் குடியேற்றத்திற்கான சர்வதேச அமைப்பின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.